கர்ப்பிணியாகாமல் கோண்டம் இல்லாமலே எப்படி உடல் உறவை செய்யறது? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கலாம். இது எப்படி கால்குலேட் பண்றது என்ன பார்க்கலாம். எக்ஸாம்பிள் செப்டம்பர் 2016. சப்போஸ் டே 1ல மென்சஸ் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. டே 1 to 5 மென்சஸ் டேஸ். டே 6 to 10 கர்ப்பிணியாக சான்ஸ் 5% மட்டும். அதுக்கப்புறம் டே 11 to டே 16 கர்ப்பிணியாக சான்ஸ் 95%. குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமான நாள்கள். இதுலயே டே 14க்கு தான் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறது. அந்த நாளும் அந்த நாளுக்கு முன்னாடி 2 நாளும் பின்னாடி 2 நாளும் கூட பிரெக்னன்சி சான்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டே 17 டு நெக்ஸ்ட் மென்சஸுக்கு தலை நாள் வரைக்கும் சேஃப் டேஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட ஈஸியா நல்லாவே புரியறதுக்கு ஒரு வாட்டி கூட இந்த கலண்டர் கூட பாருங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓசரம் ஒரு மாதம் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுக்கிறது. இதுலயே ஆதி 5 நாள்கள் நார்மலா மென்சஸ் ஆயிருக்கும். அந்த நாள் யாருமே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து, அப்படின்னாக மென்சஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டே 6ல இருந்து 10 வரைக்கும் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா கூட 5% சான்ஸ் இருக்கு. அதை விட்ட மென்சஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டே 11ல இருந்து டே 16 வரைக்கும் கர்ப்பிணி ஆகிறதுக்கு சான்ஸ் 95% வீதம் இருக்கு. அப்படின்னா அந்த நாள்களில் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்றது குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் 95% வரை உண்டு. இனி சேஃப் டேஸ் அப்படின்னு சொல்றது மென்சஸ் ஸ்டார்ட் ஆயதுலே இருந்து டே 17 டு நெக்ஸ்ட் மென்சஸுக்கு தலை நாள் வரைக்கும் கர்ப்பிணி ஆகிறதுக்கு சான்ஸ் 5% மட்டும்தான். இந்த நாள்கள் சேஃப் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். புது இன்ஃபர்மேஷனான வீடியோகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம்.